ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மூவின் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது த 50 உடைய எபிசோட் நம்பர் 37ஓட ரிவ்யூ தாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய எபிசோடில் 2 முக்கியமான ஈவெண்ட் நடக்குதுங்க. ஒன்று, ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதாவது கிட்டத்தட்ட அது ரெட் கார்டு மாதிரி தான். ஸோ அது யார்? அது ஒன்று பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அரீனா டாஸ்க் என்ன? அதில் யாரெல்லாம் அன்சேஃப் ஆனாங்க? இந்த 2 தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாகவும் பூஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இன்றைய எபிசோடோட ரிவ்யூவை பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது வஞ்சேஜ்லேருந்து. வஞ்சேஜ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 2 டீமுக்காகவும் ரொம்ப உழைச்சிட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், எல்லா டாஸ்க்கும் அவங்களுக்காண்டி பண்ணுறேன். ஆனாலும் என்ன லாஸ்ட் டைம் நடந்த எவிக்ஷன் ப்ராசஸ்லேருந்து 2 பேருமே சேவ் பண்ணலை அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஆமாங்க, அவரை வந்து யாருமே சேவ் பண்ணல. ரஜத் மற்றும் பிரின்ஸோட டீம் அவரை சேவ் பண்ணலை. அவர் எவிக்டே ஆயிட்டாரு. ஆனால் கரண் பட்டேல் தான் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால நான் வந்து த 50 ஷோ விட்டு போகிறேன், எனக்கு பதிலாக வஞ்சஸை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணதுனால வஞ்சஸ்க்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சிச்சுங்க இந்த ஷோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அதான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. மைக்கில் சொல்கிறாரு, நான் வந்து இனிமேல் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், 2 டீமுக்குமே நான் எனக்காக தான் விளையாட போகிறேன்ட்டு. காக்காஜி சொல்கிறாரு, ஓகே நீ சொல்கிறது சரிதான், அந்த மாதிரி தான் நீ பண்ணணும் அப்படி சொல்கிறாரு. அடுத்ததா அர்ச்சனா வந்து ஃபைஸுகிட்ட உட்காந்து பேசுகிறத பார்க்க முடியுதுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைஸு நீ வந்து என்கிட்ட ரொம்ப அன்பாலாம் இருக்க வேண்டாம், ஆனால் அட்லீஸ்ட் நார்மலாவது பேசு, மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரியாவது பேசு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கண்டிப்பாக பேசுகிறேன், நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் இதை ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிறாருங்க. அவங்க அர்ச்சனா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு சொல்கிறாங்க, ஃபைஸு நீ ஷாருக் கான், ராணி முகர்ஜி, காஜோல் இவங்க நடித்த படத்தை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. குச் குச் ஹோத்தாய் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த படத்தில் வருவாங்களா காஜோல், அது மாதிரி தான் நானும் உன் கூட நான் ஃப்ரெண்டாக இருந்துக்கிறேன், நீ ராணி முகர்ஜியா வேணா வேறு யாரும் செலக்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அது ஒரு காமெடி நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் தாங்க அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தோடைய ஆரம்ப புள்ளி ஆரம்பிக்குது. அதாவது லயன் சொல்கிறாரு, இன்னைக்கு அரீனா டாஸ்கில் புல் அதாவது காளமாடு அதான் தீம். இந்த டாஸ்க்குக்கு உங்ககிட்ட ஃபோர்ஸும் இருக்கணும், அதாவது ரொம்ப ஃபோர்ஸாகவும் நீங்கள் செயல்படணும், அதே நேரம் கண்ட்ரோல்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் அரீனாக்கு வாங்க, நான் உங்கள அங்கே மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா ஒண்ணும் சொல்லவே இல்ல, கேப்டன் பிரிக்க சொல்லல, டீம் பிரிக்க சொல்லல, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அடுத்ததா நம்ம ஸ்ருத்திகா சம்மந்தமா ஒரு விஷயம் நடக்குது. ஸ்ருத்திகா மாடிப்படிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. கீழ காக்காஜி மற்றும் விக்ராந்த் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. காளமாடுன்னா நம்ம இப்ப என்ன ட்ரெஸ் பண்றது அப்படிங்கிற மாரி. तो हमें भी बताओ कि हम क्या पहने। सांड मतलब बुल। बुल। हाँ। पर मैं बुल नहीं हूँ, मैं बुलबुल हूँ, मैं चुलबुल हूँ। ओह। ஸ்ருத்திகா வரத பார்த்துட்டு, ஸ்ருத்திகா சாண்டுன்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில காளமாட சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க, "ஸ்ருத்திகா சாண்டுக்கு வந்து என்ன என்ன கலர் போடணும்?" அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவங்க கேட்குறாங்க, "சாண்டுனா என்ன?" அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க, "புல் காளமாடு" அப்படின்ட்டு காளமாடு. அவங்க சொல்றாங்க, "நான் புல் இல்லையே" அப்படின்னு சொல்றாங்க. "நான் காளமாடு இல்லையே." அவங்க சொல்றாங்க 2 பேரும் விளையாட்டுக்கு, "ஆமா நீங்க புல்லி" அப்படின்னு சொல்றீங்க. அதாவது வம்புக்கு இழுக்கிறவங்க. அதுக்கு ரொம்ப அழகா அவங்க ஆன்சர் பண்றாங்க. "நான் வந்து புல் கிடையாது. நான் புல்புல். அப்புறமா சுல்புல்" அப்படி சொல்றாங்க. புல்புல்னா நம்ம குருவிகள்ல ஒரு வகை. அப்புறம் சுல்புல்னா ரொம்ப சுட்டித்தனமா இருக்கிறது. அதான் நீங்க சொல்ற மாரி நான் வம்பு இழுக்கிறவ கிடையாது. நான் வந்துட்டு ஒரு பறவை மாதிரி ரொம்ப சுட்டித்தனமான ஒரு பெண் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ரொம்ப அழகா சொல்றாங்க. ரைமிங்காவும் சொல்றாங்க. ஸோ நம்ம ஸ்ருதிகா அவங்க ஸ்டைல்லே இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாங்கங்க. இதுக்கப்புறம் தாங்க அரீனா டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. பிளேயர்ஸ் எல்லாரும் அரீனாக்கு வந்துடுறாங்க. லயன் சொல்றாரு, "என்னடா கேப்டனையும் செலக்ட் பண்ண சொல்லல, மெம்பர்ஸ பத்தி ஒண்ணும் சொல்லலன்னு எல்லாரும் நீங்க நெனச்சுக்கிட்டு இருப்பீங்க. கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கெஸ்ட்ட வரவேற்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, "பிக் பாஸோட லாஸ்ட் சீசன் அதாவது சீசன் 19ல கலந்துக்கிட்ட ஃபைனலிஸ்ட்ட தான் நான் இப்ப கூப்பிட போறேன்னோனே, நேஹல் மற்றும் நட்டாலியாக்கு தெரிஞ்சு போயிருது அவங்களோட ஃப்ரெண்ட் வரப்போறாங்க" அப்படின்ட்டு. அவரு இதுவும் சொல்றாரு, அவரு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், அப்புறம் அந்த பெண் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகை அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ 2 பேருக்குமே புரிஞ்சு போயிருது. அ அமால் மாலிக் மற்றும் ஃபரானா பட் வராங்க அப்படின்ட்டு. உடனே நட்டாலியா மற்றும் நேஹல் இந்த போர்டிங் ஸ்கூல்ல குழந்தைங்க அம்மா, அப்பா பார்த்ததும் ஓடுவாங்க தெரியுமா? அதே மாரி ஓடி போய் அவங்க 2 பேத்தையும் ஹக்கி பண்ணிக்கிறாங்க. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நட்டாலியா, நீலம் மற்றும் நேஹல் வந்து லாஸ்ட் சீசனோட பிக் பாஸோடைய ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த பாசத்துல தான் அவங்க ஓடுறாங்க. அவங்களும் உடனே இவங்க 2த்தையும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா
லயன் வந்து என்ன சொல்றாருனாக்கா, அமால் மாலிக் மற்றும் பரானா பட் 2 பேருமே உங்கள மாரியே தான் சண்டையும் போட்டுக்குவாங்க, திடீர்னு ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிக்கிருவாங்க. சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வெளிய வந்து அவங்க ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. அத தான் உங்களுக்காண்டி இப்போ பிரசன்ட் பண்ண போறாங்க அப்டின்ட்டு அவரு சொல்றாருங்க. அர்மான் மாலிக் வந்து பாலிவுட்டோடைய ரொம்பவே ஃபேமஸான ஒரு சிங்கர் மற்றும் மியூசிக் டைரக்டர். ஃபரானா பட் மாடல் மற்றும் நடிகை. பிக் பாஸ்ல அர்மான் மாலிக் மற்றும் ஃபரானா பட்டோட குரூப்பே 2மே ஆப்போசிட்டா இருப்பாங்க. எப்பவும் சண்ட தான் நடந்துட்டு இருக்கும். அவங்க வெளிய வந்து இப்படி ஒரு அழகான ஒரு வீடியோ பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. சூப்பரா வந்திருக்குங்க அந்த வீடியோ. ஃபீமேல் வாய்ஸ் பாடியிருக்காங்க நம்ம ஸ்ரேயா கோஷல் அவர்கள். மேல் வாய்ஸ் அமால் மலிக் அவரே பாடியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ தாங்க 2 பேரும் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அத வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்காண்டி பெர்ஃபார்ம் பண்றாங்க. इस दुनिया के अंधेरों में न था इन लकीरों में तब तो लेके नसीब आया जो हाथ ये रहे तेरे हाथ में मैं सारी जिंदगी यही गुजार दूं ஸோ ஹவுஸ்மேட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. எல்லாரும் டான்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் லயன் சொல்றாரு, "நீங்க 2 பேரும் வெறும் இந்த உங்களோட சாங்க ப்ரமோட் பண்ண மட்டும் வரலன்னு எனக்கு தெரியும். இன்னொரு வேலையா வந்திருக்கீங்களா? அது என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாரு. ஃபரானா பட் சொல்றாங்க, "லயன் நீங்க கேட்ட தொறந்தீங்கன்னா, நாங்க சில பேர கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்கள நாங்க உள்ள கூட்டிட்டு வருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. கேட் தொறக்குது. பார்த்தா நிக்கி, சிவித் மற்றும் திவ்யா அகர்வால் வராங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. நம்ம நிக்கி அப்படியே ஜம்ப் பண்ணி இறுதி சுற்றுல ரித்திகா சிங் பண்ற மாரி ஒரு ஜம்ப் பண்ணிடுறாங்க அர்பாஸ் மேல. அதுக்கப்புறமா ரித்தி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க சிவித்த பார்த்து. மேலும் திவ்யா அகர்வால் அவங்க வந்ததுலயும் ஒரு சில பிளேயருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா, அப்புறமா தான் தெரியுது 3 பிளேயருமே ஒரே ஆள் மேல பயங்கர கோவமா வந்திருக்காங்கன்னு. அது வேற யாருமே இல்லைங்க. பிரின்ஸ் அவர்கள் தான். எல்லாருமே வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஷோவுடைய அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, பிரின்ஸ் விளையாடுறத பத்தி ரொம்ப விமர்சனம் பண்றாங்க. திவ்யா அகர்வால் சொல்றாங்க, "பிரதர் நீங்க வந்து ரொம்ப மோசமா பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப டாமினேட் பண்றீங்க. ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிறீங்க. இந்த கப்ப எப்படியாவது ஜெயிக்கணும்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அவருக்கு அப்படியே ஷாக் ஆயிருது. அவர் மட்டும் இல்லங்க, சிவித்தும் சொல்றாரு, "நீங்க வந்து என்ன காப்பாத்த ட்ரையே பண்ணல. நான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கும்போது எனக்கு சரியா வோட் போடாம என்ன வந்து அ வீட்டுக்கு அனுப்புற மாரி பண்ணிட்டீங்க." அப்படின்ட்டு அவரு கோவப்படுறாரு. அப்புறமா நிக்கி. அவங்க ஃபர்ஸ்ட்டு ஊர்வசி மேடம் மேல கோவப்படுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "உங்கள ரொம்ப நம்பியிருந்தேன். ஆனா நீங்க எனக்கு ஓட்டு போடாம ஏமாத்திட்டீங்க." அப்படி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி திவ்யா அகர்வால் ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, அர்பாஸ், லவகேஷ், ரஜத் அப்புறம் ஃபைசூட்ட சொல்றாங்க, "உங்க எல்லாருக்குமே என்னோட சாரி. கடைசியா நடந்த அந்த கலர் பால் வச்சு ஷூட் பண்ற அந்த கேம்ல நான் வந்து வேணுக்குன்னு தான் வந்து அவுட் ஆனேன். ஆக்சுவலா என்ட்ட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அப்படி அவுட் ஆக சொல்லி. அதனால தான்." அப்படி சொன்னோனே அவங்களும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் அது இன்டைரக்ட்டா வந்து பிரின்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிருது. பிரின்ஸ் வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. "இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்லன்னு" சொல்லிட்டே இருக்காரு. கட்டுப்பிடிக்க போறாரு. அவங்கலாம் கோவப்படுறாங்க. "இல்ல, இல்ல பிரதர் வேண்டாம் விட்டுருங்க, விட்டுருங்கன்னு" சொல்றாங்க. அப்ப நம்ம லயன் கேட்குறாரு, "என்ன ரிதி நீங்க மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க ஹேப்பியா இல்லையா?" அப்படின்னு கேட்ட உடனே, அவங்க 2 கையும் இந்த மயில் மாரி வச்சுக்கிட்டு ஒரு தலைய ஆட்டுறாங்க. நம்ம சுப்பிரமணியபுரத்தில ஜெய் ஆட்டுன மாரி. அத கண்டதும் உடனே சிவித்க்கு ஒரே சந்தோஷம். அவரும் அதே மாரி ஆக்ஷன் பண்றாரு. அப்புறம் 2 பேரும் ஹக்கி பண்றாங்க. ஸோ இது எல்லாமே கெஸ்ட் முன்னாடி தான் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் லயன் சொல்றாரு, "சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம். கேம ஸ்டார்ட் பண்ணலான்னு." உடனே நிக்கி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல லயன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்." ஸோ இதில நிக்கிக்கும் 2 பேர் மேல வருத்தம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஊர்வசிட்ட சொல்றாங்க, "நீங்க எனக்கு ஓட் போடுவீங்கன்னு எல்லாருமே நம்புனாங்க. ஆனா நீங்க ஏமாத்திட்டீங்க. நீங்க ஓட்ட வேற ஆளுக்கு போட்டீங்க. இது துரோகம்." அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஊர்வசி என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பாரு நானும் இங்க விளையாட தான் வந்திருக்கேன். எனக்கும் என்ன காப்பாத்திக்கணும். என்ன காப்பாத்திக்கிறதுக்கு என்னலாம் பண்ணுமோ அத நான் பண்ண தானே செய்வேன். எனக்கு தெரியும் நீ ஹர்ட் ஆயிட்ட. நான் உனக்கு ஓட் போடல. ஆனா அதுக்காண்டி நான் என் மேல தப்புன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கேம். இப்படி தான் விளையாண்டாகணும்." அப்படி சொல்றாங்க. "ஆனா நீ வந்து ஹர்ட் ஆயிட்ட பாத்தியா? அதுக்காண்டி நான் உனக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஐ அம் ரியலி ரியலி சாரின்னு" சொல்லி அவங்க நிக்கி ஹக் பண்றாங்க. அது ஒரு வழியா முடிஞ்ச உடனே என்ன ஆயிருதுன்னா, லயன் சொல்றாரு, "சரி நம்ம கேம ஸ்டார்ட் பண்ணலான்னு." அதுக்குள்ள நிக்கி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கு." அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, பிரின்ஸ வந்து பயங்கரமா அலிகேஷன் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிரின்ஸ் மற்றும் ஷிவ் ஏன்னா பாடி ஷேமிங் பண்ணாங்க. என்னோட உதட்ட பத்தி அவங்க கிண்டல் பண்ணாங்க. ரொம்ப மோசமா பேசுனாங்க அப்படின்னோனே, அது வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு கேர்ள பத்தி இல்லையா? ஸோ அது வந்து பிரின்ஸ வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஹர்ட் பண்ணிருது. அவரு இல்லன்னு சொல்ல வராரு. ஷிவும் சொல்ல வராரு. நிக்கி வந்து, "ஏய் நீ வாய மூடு. பேசாம போடா அங்கருந்து." அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. ஷிவுக்கு கோவம் வந்துருது. "நீ போடி" அப்படின்ருதாங்க. இது எல்லாமே வந்து கெஸ்ட் முன்னாடி நடக்குது.
அண்ட் கண்டினியூஸாக சண்டை பயங்கரமாக ஆயிடுது. ஷிவ் வந்து இப்படி கையை நீட்டிகிட்டே வருவார் நிக்கிக்கிட்ட. அப்போ என்ன ஆயிரும்னா அர்பாஸ் டைரெக்டாக போய் அவர் கையை அப்படி பிடிச்சி அப்படி பின்னால் மடக்கிடுவார் ஷிவோட முதுகு பின்னாடி. அப்புறம் பிரின்ஸ் வருவார். மொத்தமாக வந்து அர்பாஸ், ஷிவ், பிரின்ஸ் இவங்களுக்குள்ள பயங்கரமாக வந்து அடிக்க போகிற மாதிரியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பக்கத்தில் வரைக்கும் போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் சேர்ந்து அவங்கள பிரிச்சுருவாங்க. அது ரொம்ப நேரமாக நடக்கும். அவங்கள வந்து 2 இதை பிரிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். லயன் என்ன சொல்லுவார்னா, மறுபடியும் ஒரு முறை என் வீட்டில் லைன் கிராஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் ஒரு தடவை வார்னிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா அர்பாஸ்க்கும் சிவித்க்கும் ஒரு தடவை வார்னிங் கொடுத்துருப்பாரு லயன். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் வந்து இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்கன்னா நம்ம நேராக அந்த மாளிகை விட்டு வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வந்து அர்பாஸ் மீறிட்டார். அவர் போயிட்டு ஷிவோட கையெல்லாம் அப்படி திருக்கி விட்டார் இல்லையா? ஸோ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினைக்கும்போது லைன் சொல்கிறாரு, அதை பற்றி நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன். ஆனால் அது கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேம் என்னென்னா இங்கே ஒரு டனல் இருக்குது, கண்ணாடி டனல் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்போ வந்திருக்கீங்களே 3 பேர் எவிக்டான கண்டஸ்டன்ட், நீங்கள் 3 பேர் வாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக இந்த வீட்டில் ஏற்கனவே சேவாக இருக்கிற ஒரு பிளேயரை கூப்பிடுங்க. என்ன பண்ணணும்னா இந்த கையில் வந்து ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டு ஓடணும். ஆப்போசிட்லேருந்து ஓடி வரணும். மோதணும் ஒருத்தர் மேலே ஒருத்தர். அந்த டனல்லேருந்து ஒருத்தருடைய ஃபோர்ஸ்னால இன்னொருத்தரை அந்த டனல் விட்டு வெளியே தள்ளிடணும். யார் தள்ளப்பட்டாங்களோ அவங்க அவுட். எவிட் ஆனவங்க அப்படி தள்ளிட்டாங்கனாக்கா அவங்க இந்த வீட்டுக்குள்ளே டைரெக்டாக சேவ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எதிராக விளாண்ட பிளேயர் வந்து அன்சேஃப் ஜோனுக்கு போயிடுவார். அதே வந்து எவிக்டான அந்த பிளேயரே மறுபடியும் வந்து இந்த போட்டியில் தோந்துட்டாருனாக்கா அவரை வந்து ஒரு தடவை டேஞ்சர் ஜோனில் போடுவாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் நினச்சா அவங்கள காப்பாற்றலாம். இல்லைன்னா அவங்க மறுபடியும் வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். இதுதான் கேம். அப்போது நம்ம ஃபரானா பட், அமால் மாலிக் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லையே, ஏதோ ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஐயோ ட்விஸ்ட்டாக அப்படிங்கிறாங்க. அப்போது லயன் சொல்கிறாரு, அது என்ன ட்விஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ விளையாட போகிற அந்த 2 பிளேயருமே ஆப்போசிட்டாக விளையாட போகிறவங்க தனியாக விளையாட மாட்டாங்க. கூட அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டையும் டேக் பண்ணிக்குவாங்க. அதாவது சும்மா சப்போர்ட்டாக நிற்கணும் வெளியே. அவங்க சப்போர்ட் பண்ண அந்த பிளேயர் வந்து தோந்துட்டாங்கன்னா 2 பேருமே ஒன்றா டேஞ்சர் ஜோனுக்கு போக வேண்டியதுதான். ஸோ இதில் ஒரு பெரிய காமெடி நடக்குங்க. என்னன்னாக்கா நிக்கிட்ட கேட்காங்க உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு. அவங்க டக்குன்னு அர்பாஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. லயன் என்ன சொன்னார்னா, நீங்கள் தோந்தா உங்களோட ஃப்ரெண்டும் வந்து அன்சேஃப் ஜோனுக்கு போவார். அது கூட புரியாமல் அவங்க அர்பாஸ் சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க அர்பாஸ் சாரி அப்படின்காங்க. அவர் சொல்கிறார் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இதே காமெடியை லவ் கட்டாரியாக பண்ணிடுறாரு. என்னென்னா சிவித்கிட்ட கேட்காங்க நீங்கள் யாருக்கு எதிராக விளையாட போகிறீங்க. சிவித் சொல்கிறாரு நான் லவ் கட்டாரியாக்கு எதிராக விளையாடுறேன். லவ் கட்டாரியிட்ட கேட்காங்க உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா அவர் டக்குனு ரஜத்ன்னு சொல்லிடுறாரு. எல்லோரும் முடிஞ்சது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லவ் கட்டாரியாவை சிவித் கண்டிப்பாக தோக்கடிச்சிடுவார். அவருக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாதுல்ல, ஆள் ரொம்ப ஒல்லியாக இருப்பார். இப்போது ரஜத்து சேர்ந்து அன்சேஃப் ஜோனுக்கு போகணும். இதை பார்த்தது எல்லாத்துக்குமே சிரிப்பு. கெஸ்ட்டுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நிக்கி வந்து ஷைனியை கூப்பிட்றாங்க எனக்கு ஆப்போசிட்டாக விளாடுங்க அப்படின்னு. ஷைனி வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டாக வந்து ஆருஷியை கூப்பிட்றாங்க. ஆருஷ் சொல்கிறாங்க நாங்கள் இப்போ தான் ஃப்ரெண்ட் ஆகணும், ஆனாலும் சரி பரவாயில்ல நான் விளாட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஷைனிக்கு ஃப்ரெண்டாக வர்றாங்க. இது ஒரு டீம். இவங்க 2 தான் வந்து மோத போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சிவித் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு திக் விஜய் வேணும். ஏன்னா அது ஒரு ஐடியாவோட தான் பண்ணுறாரு. போனால் நம்ம 2 பேரும் ஒன்றா போவோம். ஏன்னா திக் விஜய் ரஜத்தோட ஆள். அப்புறம் இன்னொன்று ஆப்போசிட்டாக யார் வேணால் லவ் கட்டாரியா சொல்லிட்டாங்க. லவ் கட்டாரியா பை மிஸ்டேக் என் ஃப்ரெண்டு ரஜத்துன்னு சொல்லிட்டாரு. ஸோ இவங்க 4 பேர் ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக கடைசியாக திவ்யா அகர்வால் ஃப்ரெண்டாக ஃபைஸோ கூப்பிட்றாங்க. அப்புறமா ஆப்போசிட்டுக்கு யுவிகாவை கூப்பிட்றாங்க. யுவிகா வந்து சப்போர்ட்டுக்கு ரிதியை கூப்பிட்றாங்க. ஸோ இவங்க 4 பேர் ஒரு டீம் ஆகிட்டாங்க. இப்போ என்ன ஆயிருதுன்னா ரஜத் வந்து இப்போவே டக்குன்னு பிளானிங் போட ஆரம்பிக்கிறாரு. லவ் கட்டாரியா கண்டிப்பாக தோன்றுவார்னு தெரியும். அப்போது லவ் கட்டாரியா ரஜத் 2 பேருமே அன்சேஃப் ஜோனுக்கு போக போகிறாங்க. திவ்யா அகர்வாலும் பெருசாக விளாட மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்காரு. அதனால் திவ்யா அகர்வாலோடு சேர்த்து ஃபைஸும் வந்து அன்சேஃப் ஜோனுக்கு போயிடுவார். அப்போ நம்ம 3 பேரும் போயிட்டோம்னா நம்மளை யார் காப்பாற்றுறது. உடனே கடன்னு அந்த கிரவுண்ட்லேயே வந்து பிளான் போடுறாரு. யாருக்கு ஓட் போடணும் என்ன ஏதுன்னு அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா லயன் அந்த அதிர்ச்சியான நியூஸ் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இப்போ நடந்த அந்த ஃபைட் சண்டை போட்டாங்க இல்லையா பிரின்ஸு, ஷிவ் மற்றும் அர்பாஸ், அதை வந்து நாங்கள் நல்லா செக் பண்ணிட்டோம்.
இதில் அர்பாஸ் மேலே தப்பு இருக்குது, லிமிட்டு தாண்டியிருக்காரு, லைன் கிராஸ் பண்ணியிருக்காரு, அதனால் நான் அவரை இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக், நிக்கிக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் அவர் என்ன சொல்கிறார், நான் எப்போ பண்ணினே, எல்லோரும் ஒன்றா தானே, நான் எப்போ அவன் கையை பிடிச்சி திருட்டின அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஞாபகம் இல்லை அந்த அந்த கோவத்தில் அவர் போனது. இந்த நேரத்தில் நம்ம ஸ்ருத்திகாவுக்கும் அர்பாஸுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருதுங்க. அர்பாஸ்க்கு வந்து கர்மா பூமராங்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே கரெக்டாக ஆகிட்டுங்க. என்னன்னா அர்பாஸ் வந்து இங்கே இருக்கந்தாட்டியும் நம்ம ஸ்ருத்திகாவை தான் டேஞ்சர் ஜோனில் போடக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் பிரின்ஸ் டீமில் போயிட்டு இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டே இருப்பார், ஸ்ருத்திகாவை போடுங்க ஸ்ருத்திகாவை போடுங்கன்னு. ஆனால் ஸ்ருத்திகா ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள் நிலமைய, அவர் டேஞ்சர் ஜோனுக்கே போகாமல் டைரெக்டாக வீட்டை விட்டே வெளியே போகிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது ஒரு அதிர்ச்சி என்னென்னா, நிக்கி பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்காங்க, பெரிய அதிர்ச்சியான மாதிரியே தெரியல அவங்கள கண்டா. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நீ கவலைப்படாதானா, லயன்ட்ட பேசுகிறேன், நான் உனக்காண்டி ஒரு தடவை பேசுகிறேன். அவங்க சொல்கிறாங்க, லயன் நான் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன், இன்னொரு தடவை அர்பாஸ் அப்படி பண்ண மாட்டார், உள்ளே அலோவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் லயன் ஒரு பேச்சையுமே ஏற்றுக்க மாட்டேக்காரு. இதுக்கு இடையில நான் சொன்ன மாதிரி ஸ்ருத்திகாவுக்கும் அர்பாஸ்க்கும் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஸ்ருத்திகா சொல்கிறாங்க, நீ வந்து நான் பார்த்தேன். ஸ்ருத்திகா சொல்கிறாங்க, அர்பாஸ் உன் மேலே தப்பு இருக்குது, நீ ஷிவோட கையை மடக்கினதை நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துடும் ஸ்ருத்திகா மேலே. ஓ நீ பார்த்தியா, ஏன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி அவன் வந்து கையோடு ஓங்கிறதுக்கு வருவான், நீட்டி பேசுவான், நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, நான் அவன் கையை பிடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து 4 பேர் ஒன்றை வந்து இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் நீ கையை நீட்டினா உன் ஹஸ்பண்ட் சும்மா இருப்பாரா அப்படின்ட்டு ஸ்ருத்திகாட்ட கேட்காரு. ஸ்ருத்திகா சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக தட்டி கேட்பாரு, ஆனால் அதுக்காண்டி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க போய்ட்டு அடிக்கலாம் போக மாட்டார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஓ அப்படியே ஸ்ருத்திகா, ஓகே 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 ஸ்ருத்திகா, சரி 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 ஓகே ஓகே பார்ப்போன்னு பார்ப்போம், ஓகே ஓகே நீங்களாம் எல்லாம் நல்லா இருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக பேசிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, லயன் வந்து பேசிக்கிட்டு இருப்பார், அர்பாஸ் நீங்கள் என்னோடய வீட்டை விட்டு எக்ஸிட் பண்ணணும். அவர் வந்து லயனோட ஃபுல் பேச்சை கேட்க மாட்டி, ஓகே ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கடகடன்னு போய் அந்த கேட்டை அவரே திறந்துட்டு வெளியே போயிடுவார். நிக்கியும் பின்னாலே போவாங்க, சொல்லுவாங்க அர்பாஸ் நில்லு நில்லுன்னு. அவர் கேட்க மாட்டார், திறந்துட்டு போயிடுவார். நிக்கி பெருசாக அதிர்ச்சியான மாதிரி தெரிலங்க. அவங்க அடுத்த கேம் விளையாடுறதுக்கு ரெடியாக வந்துடுறாங்க. லயன் சொல்கிறாங்க, நிக்கி உங்களுக்கு இப்போ பார்ட்னர் இல்லை, நீங்கள் வேறு யாராவது செலக்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த இடத்துல நிக்கி கொஞ்சம் அவங்களுடைய மூளை யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, விக்ராந்தை கூப்பிட்ருந்தாங்க, விக்ராந்த் என்னோடய ஃப்ரெண்டாக வரணும்னு. விக்ராந்த் சொல்கிறாங்க, ஏம்மா நிக்கி உனக்கும் எனக்கும் எப்போமா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, எனக்கு அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஹவுஸ்மேட்ஸ்ட்டு கேட்காங்க, எப்போ உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா, நானும் நிக்கி எப்போ ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல போட்டுன்னு அவரும் வந்துடுறாரு. ஸோ நிக்கிக்காக விக்ராந்த் நிற்காரு, ஷைனிக்காக ஆருஷி நிற்கிறாங்க. இப்போ 2 பேத்துக்கு இடையில அந்த போட்டி ஆரம்பிக்குதுங்க. 2 பேரும் அந்த ஷீல்டை வச்சுட்டு ஓடி வராங்க உள்ள. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, நிக்கி நேருக்கு நேராக தான் புஷ் பண்ணணும் அந்த ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கள. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கண்ணாடியோட சைடில் போயிடுறாங்க. அப்போ 2 பேரும் சைடில் மாட்டும்போது அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, அப்படி ஆயிடுது. ஒரு தடவை மாட்டி 2 பேரும் ஆப்போசிட்டில் போயிடுறாங்க. ஷைனி இடத்துக்கு நிக்கியும், நிக்கி இடத்துக்கு ஷைனி வந்துடுறாங்க. ஷைனி சொல்கிறாங்க, நீ என்ன விளையாடுற, உனக்கு இந்த கேம் விளையாட தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி சைடில் வந்து எப்படி உன்னை புஷ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நிக்கி சொல்கிறாங்க, அது என்னோடய ஸ்ட்ராட்டஜி, நான் அப்படி தான் விளையாடுவோம் அப்படிங்காங்க. லயன் சொல்கிறாரு, நிக்கி இப்படி விளையாடக்கூடாது, நீங்கள் மறுபடியும் அவங்க இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேமை ரீஸ்டார்ட் பண்ணுறாரு, மறுபடியும் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறாரு, அப்படியே தான் பண்ணுறாங்க. லயன் சொல்கிறாரு, நான் அந்த கேமை பாஸ் பண்ணுறேன், உங்களை நான் கடைசியாக பார்த்துக்கிறேன், இப்போ நீங்கள் 2 பேரும் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் லவ்கேஷ் கட்டாரியா கூட ரஜத்தும், சிவித் கூட திக் விஜயும் வராங்க. லவ் கட்டாரியாவை சிவித் ஒரே தள்ளில் வெளியே தள்ளி விட்டுருந்தாரு. ஆனால் அவர் ஒரு தப்பு பண்ணுறாரு, ஷீல்டை கீழே போட்டுட்டு கையிட்டே பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருந்தாரு. ஆக்சுவலி அது எப்படி அலவுட்னே தெரியலங்க, லயனும் ஒன்றும் சொல்ல மாட்டேக்காரு. அதனால் இந்த இடத்துல லவ் கட்டாரியா அதை ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டு தன்னை ஒரு WWF அந்த அந்த பிளேயர் மாதிரி நினச்சிக்கிட்டு பயங்கரமாக ஊன்லாம் கத்துறாரு, நான் தோந்துட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி தரையெல்லாம் போட்டு அடிக்கிறாரு. அது ரொம்ப பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் சிவித்தை வந்து நீ வந்து உள்ளே வாயன் டனல்குள்ளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் லவ் கட்டாரியை வந்து சிவித்து தள்ளி விட்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு, நம்ம தான் அவரை தள்ளிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரிலாம் ரொம்ப காமெடி பண்ணுறாரு. அப்புறம் லயன் சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஃபுல் அட்மாஸ்பியரை லைட் ஆக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா கடைசியாக வராங்க யுவிகா கூட ரித்தி அண்ட் திவ்யா அகர்வால் கூட ஃபைசு. திவ்யா அகர்வால் ஆப்போசிட்லேருந்து ஷீல்டு கொண்டு உள்ளே வராங்க. ஆனால் யுவிகா உள்ளே என்ட்ரு பண்ணவே இல்லை. அவங்க வந்து கடைசியாக எண்டு வரைக்கும் வெளியே வந்துடுறாங்க திவ்யா அகர்வால். யுவிகா வந்து இந்த டெனலுக்குள்ளேயே நுழையலை, ஏன்னா அவங்களுக்கு வந்து விளையாட வேண்டாமா திவ்யா அகர்வால் கூட. திவ்யா அகர்வால் வந்து ஒரு ஆளே கிடையாது அவங்களுக்கு விளையாடுறதுக்கு. அது ஏன் அப்படின்னாக்கா, அவங்க யுவிகாவோட ஹஸ்பண்ட் பிரின்ஸை வந்து குறை சொல்லிட்டாங்களாம். ஸோ என்னோடய ஹஸ்பண்டை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணின
இந்த மாதிரிலாம் பேசின ஒருத்தங்களோட எனக்கு விளையாட கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பயங்கர பாடி லாங்குவேஜில் நிற்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்புறம் திவ்யா அகர்வால் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கேமாடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டை தூக்கி தூர போட்டு போயிடுறாங்க. லயன் சொல்கிறாரு, யுவிகா நீங்கள் அவுட், நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட் ரித்தியும் அன்சேஃப் ஜோனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ கடைசியாக மறுபடியும் ஒரு தடவை லயன் வந்து நிக்கிக்கும் ஷைனிக்கும் சான்ஸ் கொடுக்காரு விளையாடுறதுக்கு. இப்போவும் என்ன பண்ணுறாங்க நிக்கினா அதே தான் பண்ணுறாங்க. ஷீல்டை கொண்டுட்டு ஓடி வராங்க. ஆக்சுவலாக ஷைனியை புஷ் பண்ணி வெளியே தள்ளணும், இல்லை தான் வெளியே போகாதபடிக்கு ஃபோர்ஸ் போடணும். ரெண்டையும் பண்ணாமல் மறுபடியும் வந்து அவங்க இந்த கண்ணாடிக்கு சைடில் போயிடுறாங்க. லயன் சொல்கிறாரு, இதுக்கு மேலே என்னால் இந்த கேமை நடத்த முடியாது. ஸோ நிக்கி, நீங்கள் வந்து இந்த கேமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு, நீங்கள் டைரெக்டாக நாமினேட் ஆகிறீங்க, நீங்கள் அன்சேஃப் ஜோனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களோட சேர்ந்து விக்ராந்தும் போகிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது கொஞ்சம் எல்லாருக்குமே ரொம்ப காமெடி ஆயிடுது விக்ராந்த் போனது நினச்சி. ஸோ இப்போ கடைசியாக அன்சேஃப் ஜோனுக்கு போனது நிக்கி, விக்ராந்த். திவ்யா அகர்வாலை எதிர்த்து விளையாடவே இல்லை யுவிகா அவங்க. ஸோ யுவிகா கூட ரித்தி, அதுக்கப்புறமா லவ் கட்டாரியா மற்றும் ரஜத், இவங்க 6 பேரும் டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுறாங்க. நிக்கி உடனே அர்ச்சனாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எப்படியாவது எனக்கு ஒரு 7 ஓட்டு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க, 7 ஓட்டு எப்படி ரெடி பண்ண முடியும், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ என்னவாவது பண்ணு, நீ வந்து திவ்யா அகர்வாலை எடுத்துக்கோ, நட்டாலியாவை எடுத்துக்கோ, காக்காஜி இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படிங்காங்க. அர்ச்சனா சொல்கிறாங்க, காக்காஜிலாம் விக்ராந்த் தான் போடுவாங்க அப்படின்னு. ஸோ என்னமாவது பண்ணுன்னு எனக்கு ஓட் கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வந்து ஆக்சுவலி இந்த எபிசோட் முடியுதுங்க. லயன் சொல்கிறாரு, சேஃபாக இருக்கவங்க சேஃப் ஜோனுக்கு போங்க, டேஞ்சர் ஜோனில் அன்சேஃப் இருக்கிறவங்க, அன்சேஃபாக இருக்க பிளேயர் டேஞ்சர் ஜோனுக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கெஸ்ட்டாக வந்திருந்த அமால் மலிக் மற்றும் ஃபரானா பட் எல்லார்ட்டையும் இருந்து விடைபெற்று கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அங்கே நடந்த எல்லா ஆர்குமெண்ட்ஸ் சண்டை எல்லாமே கெஸ்ட்டு முன்னால் தான் நடந்தது அப்படின்ட்டு. அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசத்தை கொடுத்துருக்காதுங்க. ஏன்னா பிக் பாஸில் இதை விட பயங்கரமான சண்டை போடுவாங்க. முக்கியமாக ஃபரானா பட் மற்றும் அமால் மலிக் தான் ஆப்போசிட்டில் நிற்பாங்க. அவங்க 2 பேரும் குரூப் தான் வந்து ஆப்போசிட்டில் நின்று ஆர்குமெண்ட் சண்டை எல்லாமே போட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறமா சேஃப் ஜோனில் சேஃப் பிளேயர்ஸும் அன்சேஃப் ஜோனுக்கு அன்சேஃப் பிளேயர்ஸும் போயிடுறாங்க. யார் எவிட் ஆகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது அடுத்த எபிசோடில் தான் டெலிகாஸ்ட் ஆகுது.